கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 2025 வருடத்தின் புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். 2024ஆம் ஆண்டு எப்படி சங்கீதம் 126 சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோமோ, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷத்தை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாட்களை என்னும் அறிவை தாரும். வேக வேகமாக நாட்கள் ஓடுகிறது. இந்த கடைசி காலம் நம் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற காலம். எழுப்புதலுக்காகவும் ஆண்டவருடைய வருகைக்காகவும் சபையையும் தேசத்தையும் ஆயத்தப்படுத்துகிற காலம். பல வாக்குத்தத்தங்கள், பல தேவ மனிதர்கள், பல திருச்சபைகள், பல ஊழியர்கள் இன்று நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதவசனம் 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா பரலோக சுபாவத்துக்கு நம்மளை மாற்றுகிறதற்காகத்தான். அதில் இந்த 2025 மவுண்ட் திருச்சபைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற விலையேற பெற்ற வாக்கு தத்தம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 11 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற வார்த்தை. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். ஒரு பெரிய அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குள்ள பாவம் இருக்கு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். பல விதமான பாவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டே வந்துட்டு யூதாவை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு அறுப்பு காலம், பாவத்துக்கேற்ற பலனையும் நீ அறுப்பாய் என்று சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒரு சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட், ஒரு பெரிய அறுவடையின் காலத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார். ஆத்மாவின் அறுவடை, தேசத்தின் எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய அறுவடையை நம்ம பார்க்க போகிறோம். பெரிய அறுப்பு காலம். இது வரைக்கும் இந்த வருஷம் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கடந்த நாட்களில் நீங்கள் விதைத்ததற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம். சங்கீதம் 126 வாசித்தா, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பல கண்ணீரின் பாதை, பல கஷ்டத்தின் பாதை, பல விதத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் புலம்பியிருக்கலாம். அன்னால போல ஒருவேளை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விதைத்திருக்கலாம். ஏதோ சத்துரு நெருக்கும் போது யோசபாத்து கண்ணீர் வடித்தது போல நீங்கள் கண்ணீர் விட்டிருக்கலாம். ஒருவேளை எசேக்கியா வியாதி நிமித்தம் கண்ணீர் விட்டது போல ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் விதைத்திருக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு கம்பீரமான காலம், அறுப்பு காலம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலத்தில் தான் ரூத் திரும்பி பெத்லஹேமுக்கு வந்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூர போனவள் அறுப்பு கால நாட்களில் தான் மீண்டும் திரும்பி வந்து போவாஸ் அண்டை சேர்ந்தாள். போவாசின் வயல்வெளிக்கு வந்தால் பொறுக்கி கொண்டிருந்தவளை பொறுப்பாளிய கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை உங்களை விட்டு போனவர்கள், ஒருவேளை உறவு, ஊழியம் எல்லாவற்றையும் உங்களை விட்டு உதறி தள்ளிட்டு போனவர்கள் எல்லாம் திரும்பி வருகிற காலம். ஒருவேளை நஷ்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இழந்திருக்கலாம். இந்த வருஷம் அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அறுவடை. இயேசு சொல்லுகிறார், விளைநிலங்களெல்லாம் விளைந்து நிற்கிறது, அறுப்புக்கு எஜமானிடத்தில் ஆட்களை அனுப்புங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2025 ஒரு பெரிய அறுவடையின் காலம், ஆத்துமாவின் அறுவடை. கர்த்தர் அறுக்கும்படி நம்மளுக்கு ஊழியக்காரர்கள் இந்த வருஷம் எழுப்பி சபைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார், தேசங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். இது ஒரு பெரிய அறுப்பு காலம். யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது அது ஒரு அறுப்பு காலம் என்று போடப்பட்டது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை யோர்தானை போல இருக்கா? அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலத்துல யோர்தான் 2 ஆசாரியர்கள் கால் வைத்த போது பிரிந்தது என்று வாசிக்கிறோம்.
இந்த ஆண்டு 2025 கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு ஒரு அறுவடையின் காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் விதைத்தீங்களோ அதெல்லாம் கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க மாம்சத்திற்கென்று விதைத்தால் மாம்சத்தின் பலனை அறுப்பீர்கள், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். நம்ம எப்படி விதைச்சிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை மாம்சத்தின்னு விதைச்சிட்டீங்களா, இன்னைக்கே மனம் திரும்புங்க. ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். இந்த வருஷம் இதுவரை இவ்வளவு வருஷம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, ஊழியத்தில், குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், பிள்ளைகளுடைய காரியங்களில், ரட்சிப்பில் ஒன்றும் இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கீங்களா? தயவு செய்து சொல்கிறேன், கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆயத்தப்படுவோம், நம்ம ஜெபிப்போம், தேசத்தின் எழுப்புதலை பார்ப்போம், அறுவடையை காண்போம். நல்ல பிதாவே, 2024 எங்களுக்கு கிருபையா தந்த தயவுக்காய் நன்றி. இந்த 2025 ஆண்டவரை நுழைய கர்த்தர் உதவி செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆண்டவரை எங்களுக்கு ஒரு பெரிய அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யூதா துதிக்கிறவன், துதிக்கிற பிள்ளைகள் கம்பீரமாய் அறுப்பார்களாக. இந்த வருஷம் பிள்ளைகள் விதைத்ததெல்லாம் கடந்த நாட்களில் எதெல்லாம் விதைத்தார்களோ அதெல்லாம் பிரயாசத்தினுடைய பலனை கம்பீரமாய் பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எழுப்புதலின் நாட்களுக்குள்ள, வருகையின் நாட்களுக்குள்ள, ஆத்மாவின் ஆதாயத்தின் நாட்களுக்குள்ள நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும். அந்த அறுப்பு காலத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எப்படி கலங்கள் தானியத்தால் நிரம்புகிறது போல சபை ஆத்துமாவால் நிரப்பட்டும். பரலோகம் ஆத்துமாக்களினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, இருதயம் வசனத்தினால் நிரப்பப்படட்டும். அறுப்பு காலம் என்பது சேமிப்பின் காலம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விதைத்ததனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம். God bless you. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.